இல்லை புரியலை, இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு புரியலை. 2024 வந்த மெய்யழகன், மகாராஜா, வாழை, ரப்பர் பந்து இதெல்லாம் நல்ல படங்களாக உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஒரு நல்ல படம் எடுக்க ஆக்ஷன் சீன்ஸ் தேவையில்லை, ரொமான்ஸ் தேவையில்லை, ஹீரோவுக்கு மாஸ் என்ட்ரி தேவையில்லை, குறிப்பாக ஐட்டம் சாங் தேவையே இல்லை. மனசை தொடுற மாதிரியான ஒரு கதை, மறக்க முடியாத கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் வெளிப்படுத்துகிற உண்மையான உணர்ச்சிகள், இது மட்டும் இருந்தால் போதும் ஒரு நல்ல படம் உருவாக. அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் மெய்யழகன். அதையே உங்கள் கண்ணுக்கு தெரியல. தங்களால் உசுரை கொடுத்து நடித்த விக்ரமே உங்கள் கண்ணுக்கு தெரிய போது இதில் முட்டு கொடுத்து வீடியோ வேறு. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த விருது உண்மையிலேயே சிறந்த சினிமாவுக்கா இல்லை இந்த ஜூரியோட தனிப்பட்ட பார்வைக்கா, இதெல்லாம் கேட்க தானே தோணும். குறிப்பாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ணவங்களெலாம் இங்கே குறை சொல்கிறதுக்கான பதிவு இது கிடையாது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த விருது கிடைக்காத இந்த சில படங்கள் தான் இந்த தலைமுறையோட நினப்பில் நீண்ட காலம் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து என்ன?